சுகம் சிக்னேச்சர் நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி உத்திரம்னா நாம இத்தனை நாளாக முருகனுக்கு மட்டும்தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லைங்க. பங்குனி உத்திரம் திருநாளில் இத்தனை தெய்வத்தோட சிறப்பு இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு விஷயம் இருக்குது. மருதமலை கோயிலுக்கு தாங்க நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க கதை கேட்டுகிட்டே கோயிலையும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஊரில் விசேஷங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் ஒரே நாளில் உலகத்தை ஆளக்கூடிய அத்தனை தெய்வங்களோட திருமணமும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் பங்குனி உத்திரம். பங்குனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் கூடி வர்ற இந்த நாளை தான் நாம இவ்வளவு கொண்டாடுறோம். இதோட பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாமா? வாங்க. தெய்வங்களின் சங்கமம். முதல்ல இந்த நாள்ல யாராருக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரியுமா? சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கும், முருகப்பெருமான் தெய்வானைக்கும், ஸ்ரீராமருக்கும் அன்னை சீதா பிராட்டிக்கும், சிவரங்க செல்வன் ரங்கநாதர் ஆண்டாள் நாச்சியாருக்கு, இவங்க அத்தனை பேரோட திருக்கல்யாணமும் நடந்த புண்ணிய தினம் தாங்க இந்த பங்குனி உத்திரம். அதனால தான் இதை திருமணங்களின் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். சுவாரஸ்யமான புராண கதைகளும் இதில் இருக்குது. சிவன் பார்வதியோட கல்யாணத்தை பார்க்க வானுலகத்தில் இருக்கிற அத்தனை தேவர்களும் முனிவர்களும் வந்து இமயமலையில் குவிஞ்சிட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, வடப்புறம் பூமி வந்து அப்படியே தாழ்ந்துடுச்சு, தென்புறம் பூமி அப்படியே உயர்ந்துடுச்சு. உலகத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு சிவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அகத்திய முனிவரை தெற்கு நோக்கி அனுப்புகிறாரு. கைலை மலையில் இருந்த சிவகிரி, சக்திகிரி என்று 2 மலையை எடுத்துட்டு தெற்கு நோக்கி அனுப்புகிறாரு. அகத்தியர் அந்த பொறுப்பை இடும்பன் கிட்ட தராரு. அகத்தியர் சீடர் இடும்பன் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? 2 பெரிய மலைகளையும் ஒரு தடியோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்டி, இதுதான் உலகத்தோட முதல் காவடி. இன்னைக்கு நாம காவடி தூக்குற காவடிக்கு அதுதான் ஆரம்ப புள்ளி. சுமந்து வந்த கலப்பில் பழனிக்கிட்ட வரும்போது இடும்பன் அந்த மலைகளை கீழே வச்சுக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தார். திரும்ப தூக்க முயற்சி பண்ணும்போது ஒரே ஆச்சரியம், மலை அசைக்கக்கூட முடியலை. மலையில் ஏறி பார்த்தா அங்கே ஒரு சிறுவன் தண்டத்தோடு நின்றுக்கிட்டு இருந்தான். இது என் மலை, எங்கிருந்து போக மாட்டேன்னு அந்த சிறுவன் சொல்ல கோபமான இடும்பன் சண்டையிட்டார். அந்த சிறுவன் வேற யாரும் இல்லை, நம்ம பழனிமலை முருகப்பெருமான் தான். கடைசியில் முருகனோட அருளால் இடும்பன் ஞானம் பெற்றார். யாரெல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கு நீ வரம் தரணும், அதே சமயம் உனக்கு காவல் தெய்வமாக நான் இங்கேயே இருக்கணும்னு இடுமன் கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் இன்றைக்கும் பழனியில் இடுமனுக்கு முதல் பூஜை நடந்த பிறகுதான் முருகனுக்கு பூஜை நடக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல அதிசயமான விஷயங்கள் இந்த நாளில் நடந்திருக்கு. பால்கடலை கடைஞ்சப்போ அலைமகள் மகாலட்சுமி தேவி அவதரித்த நாள் தான் இது. அதே மாதிரி வீரத்தின் அடையாளமான மணிகண்டன் ஐயப்பன் அவதரித்ததும் இதே நாளில் தான். ரதி தேவியோட வேண்டுதலுக்கு இணங்கி மன்மதனை சிவன் மீண்டும் உயிர்ப்பித்த நாளும் இது. பால்குணன் என்ற அர்ஜுனன், மகாபாரதத்தின் மகாவீரன் அர்ஜுனனுக்கும் இந்த நாளுக்கும் கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் உத்திரம். வடமொழியில் பங்குனி மாதத்தை பால்குண மாதம்னு சொல்லுவாங்க. பங்குனி உத்திரத்தில் பிறந்ததால் அர்ஜுனனுக்கு பால்குணன் என்ற பெயரே வந்துச்சு. வில் வித்தையில் சிறந்து விளங்கவும் சிவபெருமானிடம் பாசுபத அஸ்திரம் வாங்கவும் தவமிருந்த இந்நாளும் பங்குனி உத்திரம்தாங்க. பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் மனதார வேண்டிக்கிட்டு திருமண தடை நீங்கணும், தம்பதிகள ஒற்றுமை கூடணும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இயற்கையிலையுமே இந்த நாள் ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா இது கோடை காலத்தோட ஆரம்பம் அப்படிங்கிறனால நம்ம ஊர் கோயில்களை குளிர்ச்சியாக பானகம், நீர்மோர் இதெல்லாம் பிரசாதமாக தருவாங்க. இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த பங்குனி உத்திரத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. கதை பேசிக்கிட்டே சாமி தரிசனத்தையும் சிறப்பாக முடிச்சாச்சுங்க. கதையும் முடிஞ்சிருச்சுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுகம் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.